குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 30/3/2024 சோப கிருத்து வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 6 முதல் காலை 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:14க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 6:27 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 7:24 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 7:53 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று காலை 6:24 வரை கௌலவம், பின்பு மாலை 6:27 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் ரேவதி, அஸ்வினி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி மற்றும் மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. திருவள்ளரை ஸ்ரீ ஸ்வேதாத்ரிநாதர் கருட வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? விதை விதைக்க உகந்த நாள், வீடு மனை நிலம் தொடர்பான வேலைகளை செய்ய நல்ல நாள், மர வேலைகளை ஆரம்பிக்கவும் செய்யவும் நல்ல நாள், களை செடிகளை அகற்ற ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:02 முதல் 8:45 வரையில் மேஷ லக்னம், காலை 8:46 முதல் 10:47 வரையில் ரிஷப லக்னம், 10:48 முதல் மதியம் 12:59 வரையில் மிதுன லக்னம், மதியம் 1 முதல் 3:08 வரையில் கடக லக்னம், 3:09 முதல் 5:11 வரையில் சிம்ம லக்னம், 5:12 முதல் 7:13 வரையில் கன்னி லக்னம், 7:14 முதல் 9:19 வரையில் துலாம் லக்னம், இரவு 9:20 முதல் 11:31 வரையில் விருச்சக லக்னம், 11:32 முதல் 1:38 வரையில் தனுசு லக்னம், 1:39 முதல் 3:32 வரையில் மகர லக்னம், 3:33 முதல் 5:13 வரையில் கும்ப லக்னம், 5:14 முதல் காலை 6:57 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். 27 நட்சத்திரக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாள் சனீஸ்வர பகவானுக்குண்டான எல் தீப வழிபாடு நல்லது. சனீஸ்வர பகவான் என்பவர் கர்மகாரகன். நம்முடைய கர்ம வினை தீர சனிக்கிழமை தோறும் எண்ணெய் ஸ்நானம் செய்வது நல்லது. அதிலும் நல்லெண்ணெய் குளியல். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள், முக்கியமாக ஊனமுற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வஸ்துக்கள் கொடுப்பது, அவர்களுடைய உணவுக்கு ஆகாரத்திற்குண்டான வழி செய்வது,
இயலாதவர்களுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது, கண் பார்வையற்றோருக்கு நடப்பதற்கான உபகரணங்கள், நடக்க முடியாதவர்களுக்கு வண்டி ஏற்பாடு செய்து தருவது, உடை தானம் செய்வது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். அவர்கள் மன நிம்மதி அடைந்தாலே சனீஸ்வர பகவானுடைய தாக்கமானது உங்களுக்கு கிரக ரீதியாக குறையும். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு பசித்து இருப்பவர்களுக்கு, பசிப்போருக்கு தேடி சென்று உணவு கொடுப்பது இன்னும் சிறந்தது. சனிக்கிழமை தினம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 27 முறை பாராயணம் செய்வது அவசியம். அதிகாலை பொழுது வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரங்களை உச்சரியுங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். 12 ராசிக்காரர்கள் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரையில் சனி பகவானுக்குண்டான ஹோரையில் தொடங்கும். 7 முதல் 8 மணி வரையில் குரு ஹோரை, 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் பகவானுக்கான ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சூரிய பகவானுக்கான ஹோரை, 10 முதல் 11 மணி வரையில் சுக்கிர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரையில் புதன் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை சந்திர பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சனி பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை குரு பகவானுக்கான ஹோரை, 3 முதல் 4 மணி வரை செவ்வாய் பகவானுக்கான ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சூரிய பகவானுக்கான ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சுக்கிர பகவானுக்கான ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சனீஸ்வர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். சனிக்கிழமை தினத்தில் நவ கிரகங்களுக்கும் ஒன்றாக சேர்த்து அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிரகத்துக்குரிய தானியங்கள் வைத்து வழிபாடு முறைகள் மேற்கொள்ளலாம். சனீஸ்வர பகவான் என்றால் கருப்பு எள். கருப்பு எள் தீபங்கள் ஏற்றலாம். முடிச்சுகளாக நீல நிற துணியிலோ அல்லது கருப்பு நிற துணியிலோ முடிச்சுகளாக கட்டி அந்த முடிச்சுகள் தான் தீபமாக ஏற்ற வேண்டும். அப்படி செய்வதால் கர்மகாரகனான சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நேரம் உள்ளவர்கள் குச்சனூர் சென்று வரலாம். சனீஸ்வர பகவான் தம்பதியர் சமேதராக குடும்பத்தோடு அருள் காட்சி கொடுக்கக்கூடிய இடம் திருநரையூர். கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த தலத்திற்கு சென்று வருவதாலும் சனிக்கிழமை தினத்தில் உங்கள் குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சங்கடங்கள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள் தீரும். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் சொல்லப்பட்டுள்ளது. அவற்றை 27 முறை நீங்கள் பாராயணம் செய்வது மிக நல்லது. சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினத்திற்குண்டான எளிமையான பரிகாரங்களை செய்து வாருங்கள். மேஷராசி அன்பர்களே, சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு லாபத்தில் சஞ்சரிப்பதால் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். யாரிடத்திலும் வம்பாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் மறைமுகமாக உங்களை பற்றி விமர்சனங்கள் எழலாம், அவதூறுகள் எழலாம். கூடுமான வரையில் பிறரிடத்தில் கலந்து ஆலோசிப்பதை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய செயல்களில் அனுபவத்தை பயன்படுத்துவது நல்லது. வியாபாரம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருக்கிறது. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருந்தாலே மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம், அதிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொடங்குகிறது.
எதிர்பாராத சில செலவுகளால் பண நெருக்கடி உண்டாகலாம். கையில் இருக்கக்கூடிய பணம் குறையும் போது மனக்கவலைகள் உண்டாகும். வரக்கூடிய செலவுகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்கிற எண்ணம் எழலாம். எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு வருமானம் குறையும் போது தேவையற்ற மன சஞ்சலங்கள், மன உளைச்சல்கள் ஆளாகுவீர்கள். அமைதியாக இருங்கள். நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று இருப்பது நல்லது. பெருமாளுடைய வழிபாடு சனிக்கிழமை தினத்தில் ஆலயங்களுக்கு சென்று ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு செய்தால் நவ கிரகங்களினால், முக்கியமாக சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் என்று ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். முடிந்தால் சிறிது செந்தூரம் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். சிறிய அளவிலாவது வெண்ணெய் வாங்கி வைப்பது நல்லது. வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதுபோல உங்களுடைய கஷ்டங்களும் உருகும் என்பது ஐதீகம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டால் சனிக்கிழமை தினத்தில் வழிபடுபவர்களுக்கு மன திடம் அதிகரிக்கும், ஆயுள் பலம் கூடும், ஆரோக்கிய சக்தி அதிகரிக்கும், ஆன்ம பலம் பெருகும், நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தங்கு தடைகள் நீங்கும். ஆக இந்த நாள் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் மன அமைதி கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். சனி திசை நடப்பவர்கள் தேய்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ பைரவருக்கு பஞ்ச தீபம் அர்ச்சனை செய்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரம்தான் இன்றைய நாளுக்கான நட்சத்திரமாக அமைகிறது. அனுஷம் நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவானே. ஆக இன்றைய நாள் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் சனீஸ்வர பகவானுக்குண்டான தீபங்கள் ஏற்றி வழிபாடு முறைகள் செய்வது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ விநாயக பெருமான். சனிக்கிழமை தினம் பஞ்சமி திதியும் வந்திருப்பதால், அனுஷம் நட்சத்திரத்தோடு கூடிய நாளாக அமைவதால் விநாயக பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் எதிலும் கவனமாக செயல்படுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொறுமையாக இருங்கள். பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். வங்கி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பண போக்குவரத்து தொடர்பாக சில சிக்கல்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கொள்முதல் சார்ந்த விஷயங்களிலிருந்து வெளிவருவது நல்லது. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை ஸ்ரீ சிவபெருமான், தெய்வம். ஆக இந்த சனிக்கிழமை தினத்தில் சூரிய பகவானுக்குண்டான வழிபாடு முறைகள் செய்யலாம். குறிப்பாக இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. பண நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியிருக்கும். சூரிய பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்து மன அமைதியை கடைபிடியுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷபராசியின் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், தொழில் ஸ்தானத்தில். சனிக்கிழமை தினத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீப முடிச்சுகளினால் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்லது. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும்.
சகோதரர்களுடைய வழியில் உதவி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு ஏற்றாற்போல் சில நன்மைகள் பெறுவீர்கள். போட்டிகள் நிறைந்ததாகவே இருக்கும். சக வியாபாரிகளோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள். பணத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். மங்களகரமான செயல்களில் நாட்டம் உண்டாகும். கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். 5ஆம் பாவகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவானும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கென தனி மதிப்பு மரியாதை உண்டு. கௌரவமாக செயல்படுவீர்கள். மாணவர்கள் படிப்பு நிலையில் நல்ல உயர்வு ஏற்பட சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த துறை உங்களுக்கு கிடைக்கலாம். வங்கி கடன் உதவி பெற விரும்புபவர்கள் இந்த நாளில் வங்கி கடனை தவிர்ப்பது நல்லது. எப்பொழுதும் சனிக்கிழமை தினத்தில் யார் ஒருவரும் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். கடனை திருப்பிக் கொடுப்பது சீக்கிரமே நல்லது. சனீஸ்வர பகவான் கர்மகாரகன். ஆக ஒரு சிறு விஷயத்திற்காக கூட நீங்கள் யாரிடத்திலும் கை நீட்டாதீர்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. கடனை திருப்பி கொடுக்கலாமே தவிர யாரிடத்திலும் கடன் பெறுதல் நல்லதல்ல. சூக்ஷமங்களை உணர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்வியல் முறைகளை அனுதினமும் உணர்ந்து செயல்படுங்கள். வாழ்க்கை என்பது உணர்வதற்கும் உணர்த்துவதற்கும் தான். ஆக வாழ்வியல் முறைகளை மனதார நீங்கள் எண்ணி பார்த்து செயல்படுங்கள். உங்களுடைய செயல்கள் ஓரளவிற்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செய்வது இந்த ஓரையாக பார்த்து கொள்ளலாம். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் நோய் சீக்கிரமே குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். சனிக்கிழமை தினத்தில் சிவ வழிபாடு மிக நல்லது. கர்ம காரகனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அருள் வேண்டி எல் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். எல் சாதம் நீங்கள் அன்னதானம் செய்வது நல்லது. கூடுமான வரையில் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும். நல்லதொரு பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி அன்னையை வழிபடுங்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆக இந்த ஸ்லோகத்தை சொல்லி கூட நீங்கள் வழிபாடு செய்வது தினம் தினம் அனுதினமும் நீங்கள் உச்சரிக்கலாம். சூக்ஷமங்களை அறிவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, 7ஆம் பாவகத்தில் சந்திர பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப உறவினுடைய நிலையை வலுப்படுத்துவதிலும் பலப்படுத்துவதிலும் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். சூக்ஷமங்களை உணர்வீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய வழிபாடு நல்லது. நட்சத்திர அதிபதி ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும். சாதகமான வாய்ப்புகள் பெறக்கூடும். திருப்பங்கள் உண்டாக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 17ஆம் நாள். இன்றைய நாள் அனுஷம் நட்சத்திரம். 17/8 என்பது சனீஸ்வர பகவானுக்குரிய எண். அதிலும் அனுஷம் நட்சத்திரம் என்பது அந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவானே. சனிக்கிழமை நாளும் கூட. இப்படி தமிழ் மாத நாளும் சனிக்கிழமையும் நட்சத்திரமும் ஒன்றாகவே கூடி வருகிறது. இன்றைய நாள் தான தர்மங்கள் அன்னதானங்கள் செய்தால் உங்களுக்கு அதீத புண்ணியம் பவித்திரமாகும். முன்ஜென்ம பூர்வ கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க இந்த சனிக்கிழமை தினத்தில் வழிபாடு செய்து வருவது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தடைகள் விலகும். கடன் சம்பந்தமான உதவிகள் உண்டாகும். நாள் செய்யாததை நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் என்பார்கள். ஆகவே அந்த கிழமைக்குண்டான நிலையும் தேதியும் அந்த நட்சத்திரமும் ஒன்று கூடி வருவதால் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்தால் கர்ம வினைகள் குறையும். சனீஸ்வர பகவான் கர்மகாரகன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்யஸ்தானத்தில் தந்தைக்குண்டான இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உதவிகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழி உண்டாகும். மற்றவர்களுடைய நிலையை உணர்ந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு மேம்படும். நினைத்ததை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த மனக்கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் தீரும். உடல் சோர்வுகள் நீங்கும். அசதிகள் குறையும் நாள். மன நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். எதிர்ப்புகளால் நீங்கள் சந்தித்த சங்கடங்கள், கஷ்டங்கள் மறையும். நண்பர்களுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு உங்களுக்கு மகிழ்வை பெற்றுத்தரும். மாணவர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். அதிக அளவு யோசனை செய்து ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கால் வைக்க வேண்டும். நீங்கள் உள்ளே நுழைந்த பிறகு வெளியே வருவதற்கு முயற்சி செய்வது கடினமாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதீத நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம், பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 9ஆம் வீடான கும்பராசியில் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். தடைகள் விலகும் நாள். உன்னிப்பாக ஒரு விஷயங்களையும் மேற்கொள்வீர்கள். தடைகள் விலகும். சங்கடங்கள் மறையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான். அவரிடத்திலேயே சூரிய பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. புரிதல் உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை உண்டாகும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்றைய நாள் அனுஷம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான். அவருக்குண்டான நாள் பங்குனி 17ஆம் நாளும் கூட. இந்த எண்ணானது 3மே நாளும் சரி, தமிழ் மாதத்தினுடைய நாளும் மற்றும் நட்சத்திரமும் அனைத்துமே சனீஸ்வர பகவானுக்குண்டானதே வருகிறது. ஆக இந்த நாளில் தான தர்மங்கள் செய்யும் போது உங்களுடைய சகல பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிவகை உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது நல்லது. கவலைகள் குறையும் நாள். மன சஞ்சலங்கள் அகலம்.
அசதி குறையும். நல்ல சூழல்கள் அமையும். நினைத்த வேலைகளை முடிப்பதற்கான யோகம் உண்டு. மன நிம்மதி பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் அனுஷம் நட்சத்திரம் கூடிய நாள். இந்த மூன்றும் சனீஸ்வர பகவானுடைய சாரத்திலேயே அமைகிறது. எதிர்காலம் சார்ந்த சில வேலைகளை மேற்கொள்வீர்கள் கடகராசி அன்பர்களே. ராசிநாதனான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உறவினர்கள் வழியில் ஆதரவு பெருகும். பயனற்ற வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. சந்திர பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதாலும் அந்த இடமானது சந்திர பகவான் நீச்சம் பெறக்கூடிய இடத்தில்தான் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். விருச்சக ராசியில் எண்ணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்படாது. வியாபார ரீதியாக சில தந்திரங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். பழைய பிரச்சனைகளால் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். களிப்பு நிறைந்த நாளாகவே இருக்கும். ஆகவே கடகராசி அன்பர்களே, 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த தினத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களுக்கு தீபங்கள் ஏற்றலாம். அதிலும் எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறவுகளிடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். வருமானம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான். ஆகவே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆதரவு பெருகும். பெரிய வேலைகளை முன்னின்று முடித்து காட்டுவீர்கள். வெளி இடங்கள் தொடர்பான வேலைகள் கை கொடுக்கும். பொதுவாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். எடுத்த காரியத்தை மிக விரைவாக முடித்து காட்டுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு. இன்றைய நாள் பங்குனி 17ஆம் நாள் சனிக்கிழமை தினம் அனுஷம் நட்சத்திரம். இந்த 3 முறை கோட்டில் பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாகவே முழுமையாகவே இருக்கிறது. ஆக இன்றைய நாளில் சனீஸ்வர பகவானுக்கு பிரத்யேகமாக வழிபாடு முறைகள், தீப தூபங்கள் காட்டி ஆராதனைகள் செய்வது நல்லது. சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி எல் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். மற்றவர்களுடைய குண நலன்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. சனிக்கிழமை தினத்தில் பெருமாளுடைய வழிபாடு செய்வது, தாயாரை வணங்குவது நல்லது. பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் தயிர் சாதம் விநியோகம் செய்யலாம். கோடை காலமாக இருப்பதால் வரக்கூடிய பக்தர்களுக்கு தயிர் சாதம் விநியோகிப்பது நல்லது. புதிய லட்சியங்கள் பிறக்கும். கனவின்படி வாழ்க்கையை நனவாக்கக்கூடிய விதங்களில் செயல்படுவீர்கள். களிப்புகள் நிறைந்த நாள். சில மாற்றங்கள் ஏற்படும். களிப்பு நிறைந்த நாளாகவே அமையும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாகவே இருக்க வேண்டும். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவகம். அதே இடத்தில் ராகு பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. ராசியினுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் வீடு வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகத்தில் விரையாதிபதியான சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உறவுகள் வழியில் அலைச்சல் இருக்கும். தாயினுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் சில மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். வியாபாரம் சார்ந்த வேலைகளில் சில மாற்றங்கள் பிறக்கும். உத்தியோக ரீதியாக அமைதியான சூழல் ஏற்படும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பொறுப்புகள் பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய தன்மை உண்டு. வீடு மனை வாங்குவது, வாகனம் வாங்குவது, சொந்தமாக வீடு கட்டுவது சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். அனுபவம் மேம்படும் நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. மாணவர்கள் சாதுரியமாக இருப்பீர்கள். செயல்களில் வேகம் இருக்கும். நல்ல தன்மை உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படாது. மிகவும் அனுகூலமான நாளாகவே அமைகிறது. சனிக்கிழமை தினத்தில் நவகிரக வழிபாடும் அதே போல ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு நல்லது. வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். அந்த வெற்றிலையில் ஸ்ரீராம ஜெயம் எனும் திருமந்திரத்தை எழுதி வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிந்த அளவிற்கு 11 அல்லது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 27 வெற்றிலைகளை மாலைகளாக தொடுத்து அனைத்திலும் ஸ்ரீராம ஜெயம் எனும் மந்திரத்தை எழுதி கூட வெற்றிலை மாலை நீங்கள் பிரார்த்தனை செய்து சாற்றலாம். இதனால் நவகிரக தோஷங்கள் நீங்கும். அதே போல வெள்ளிக்கிழமை இரவு உங்களுடைய தலையணைக்கு அடியில் நவ தானியங்களை பொட்டலங்களாக செய்து உறங்கிவிட்டு காலை எழுந்ததும் அந்த நவ தானியத்தை பசுக்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இப்படி செய்வதாலும் நவகிரக தோஷங்கள் தாக்கங்கள் நீங்கும். உடல் உபாதை சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும். சிறிய அளவில் பரிகாரம் செய்தாலும் அது பெரிய அளவில் பலன் கிடைக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களே, இதனை மனதில் வைத்துக்கொண்டு நிறைவாக செய்யுங்கள். நிச்சயம் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பேச்சுக்களினுடைய நிலையை மிக மிக கவனித்து வர வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். பெருமாளுடைய வழிபாடு உகந்தது. சனிக்கிழமை தினத்திலும் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருக்கான வில்வமாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம். இயலாதவர்களுக்கு, உடல் உபாதைகளில் இருப்பவர்களுக்கு மருந்து மாத்திரைகளுக்கு உதவி செய்யலாம். நட்சத்திர அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மன அமைதியான சூழல் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களே, உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல நிலை இருக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள்.
உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானும் நட்சத்திர அதிபதியும் அவரே. ஆக சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். ஆர்வம் நிறைந்த நாளாகவே இருக்கும். அனுபவங்கள் மேம்படும். வீடு, வண்டி, வாகனம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் பிறக்கும். புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம். அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே நடந்தேறும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் அனுஷம் நட்சத்திரம் கூடிய அமைப்பு, பஞ்சமி திதியும் கூட. இந்த நாளில் அன்னை ஸ்ரீ வராகி தேவிக்கு வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை தினத்தில் வராகி அன்னைக்கான வழிபாடு என்பது இரவு நேரத்தில், அதாவது 7 மணிக்கு மேல் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அதே போல காளி தேவி வழிபாடு, துர்க்கையம்மனுடைய வழிபாடு என்பது மிகச் சிறந்தது. தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி கஷ்டங்கள் தேய்ந்து போக அன்னை வராகி தேவிக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். 5 தீபங்கள் ஏற்றலாம். இன்றைய நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். சவாலான வேலைகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. எழுத்து துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது நல்லது. அரசு தொடர்பான விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். சோர்வுகள் இருக்கும். வேலை பளு காரணமாக. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் பங்குனி 17ஆம் நாள் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் சனிக்கிழமை தினம். இந்த 3மே சனீஸ்வர பகவானுடைய சாரத்தில் அமைகிறது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். கூடுமான வரையில் பசித்தோருக்கு தேடிச் சென்று உணவு கொடுப்பது இந்த நாள் நல்லது. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இருக்கக்கூடிய சில தீய பலன்கள் நீங்கும். பேச்சுக்களினால் அனுபவ அறிவு வெளிப்படும். சவாலான வேலைகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். எழுத்து துறைகளில் திறமைகள் காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தேவதை ஸ்ரீ அபிராமி அன்னை திருக்கடையூர் அம்மனை வழிபாடு செய்தால் சகல நன்மைகள் சித்தியாகும். சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில், சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது நல்லது. அரசு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளில் நிதான போக்கு என்பது தேவை. மற்றவர்களிடத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். விருச்சக ராசியில் தான் சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார். ஆக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை நீச்ச இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் குழப்பமாகத்தான் இருப்பீர்கள்.
ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாமல் போகலாம். கவனமாக இருங்கள், நிதான போக்கோடு செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு நல்லது. காரணம், உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 2ஆம் வீட்டுக்குண்டான அதிபதியும் அங்கு இருப்பதால் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெற்றிலை மாலைகள் சாற்றி வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது அவசியம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். சோர்வுகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், புதிய முயற்சிகளில் ஆசைகள் கைகூடும். இந்த நாள் ஏற்றம் பிறக்கக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கலாம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான். ஆகவே பங்குனி மாதம் 17ஆம் நாள் 17 எண் என்பது சனி பகவானுக்கு உண்டான 8ஆக இருக்கும். அதே போல அனுஷம் நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம். சனிக்கிழமை தினம் இந்த மூன்றும் ஒன்று சேர அமைந்திருக்கிறது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். பிள்ளைகளுடைய புதிய முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும், வளம் பெறுவதற்கான வழி கிடைக்கும். வியாபாரத்தில் புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். கடன் சார்ந்த உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். மனதில் ஒரு புதுவிதமான கற்பனை பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவாக சொல்ல வேண்டுமானால் சனீஸ்வர பகவான் நட்பாக இருக்கக்கூடியவரே. அதிலும் செவ்வாய் பகவான் 2ஆம் பாவாதிபதி, குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசி ஆதிபதியும் அதே இடத்தில் சஞ்சரிக்கிறார், 5ஆம் வீட்டில். ஆக நீங்கள் எடுத்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். மன அமைப்பு சீராகவே இருக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். கற்பனை பிறக்கும் நாள். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். பணத்தினுடைய வரவை அதிகப்படுத்துவதில் ஈடுபாடு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். மன மகிழ்ச்சியாக குடும்பத்தை நடத்துவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நாளாகவே இருக்கும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். சில நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை நீங்களே அமைத்துக் கொள்வீர்கள். ஏற்றம் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ கனகதுர்கை அம்மன், விஷ்ணு துர்கா வழிபாடும் செய்யலாம். உதவிகள் கிடைக்கும். பிற நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். புதுமையை விரும்புவீர்கள். ஆர்வம் உண்டாகும்.
விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, சிவபெருமானுடைய வழிபாடும் செய்யலாம். பொதுவாக சனிக்கிழமை தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு செய்தால் கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, இன்றைய நாளில் நேர்மையாக நடப்பது. உங்கள் நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. புதுமையான நாளாக இருக்கும். வரவு ஏற்படும். உங்கள் துணைவரிடத்திலிருந்து நல்ல விஷயங்கள் வெளிப்படும். குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு வழி நடப்பீர்கள். இந்த நாள் பெரும்பாலும் நன்மைகள் நிறைந்ததாகவும் வரவு பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செயல்பாடுகளில் ஒருவிதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும். பாகிஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களில் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக சந்திர பகவான் விருச்சக ராசியில் தான் நீச்சம் அடைவார். ஆகவே இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் அமையும். அசௌகரியங்கள் இறக்கம் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுங்கள். உத்தியோக வேலைகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படலாம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்வீர்கள். சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் புதிய பக்குவம் பிறக்கும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி உயர்வினை பெறுவீர்கள். வருமானத்திற்குண்டான பாக்கியம் கிடைக்கும். மனதளவில் சங்கடங்கள் இல்லாமல் இருந்தாலே உங்களுடைய செயல்கள் ஓரளவிற்கு கை கொடுக்கும். எதையும் பிறரை அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். அது இன்னும் உங்களுக்கு மன சங்கடத்தை உண்டாக்கிவிடும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பொறுமை நிதானத்தோடு இருந்தால் கஷ்டங்களை நீங்கள் எப்படியாவது சமாளிக்க முடியும். இறை தியானம், இறை நம்பிக்கையோடு இருப்பது அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களை, பெருமாளுடைய வழிபாடு சனிக்கிழமை தினம் என்பதால் ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புது விஷயங்களை கையில் எடுக்காதீர்கள். பணம் சார்ந்த நிலையில் பொறுமை நிதானத்தோடு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் துலாம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான், தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ஆதரவு ஏற்படும். ஒருவருக்கொருவர் புரிதல் உண்டாகும். நன்மைகள் விளையும் நாளாகவே அமையும். மனநிலையில் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல்கள் அமையலாம். செயல்களில் நம்பிக்கை பிறக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை, விரும்பிய வேலைகளை மிக சரியாக உணர்ந்து செய்யும் போது அதற்கான பலனை நீங்கள் பெறுவீர்கள். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாளுடைய வழிபாடு இந்த சனிக்கிழமை தினத்தில் உங்களுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. அனுபவம் வெளிப்படும். ஊக்கம் நிறைந்த நாள். புதிய பக்குவம் பிறக்கும். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் அகலும். நவ கிரகங்களினுடைய அனுகிரகம் வேண்டி அபிஷேக ஆராதனைகள் செய்தால் மிக மிக நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும்.
வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 17ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் அனுஷம். 3 நிலைகளிலுமே சனீஸ்வர பகவானுடைய ஆளுமை இருக்கிறது, ஆட்சி புரிகிறார். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறிக்கு பிறகே நடக்கும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாதபடி செயல்படுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, 3ஆம் இடம் சகோதர பாவகத்தில் செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 12ஆம் வீடு விரய பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். எண்ணத்தில் தெளிவு என்பது காணப்படாது. ஒரு சில குழப்பமாகவே இருப்பீர்கள். நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு காலதாமதமாகிக் கொண்டு இருக்கும். வாழ்க்கையை வரையறுத்து கொண்டு செல்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக கணவன் மனைவி கிடையே தம்பதிகளிடையே ஒற்றுமை இருப்பது மிக நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகள் காரணமாக சேமிப்புகள் குறையலாம். வியாபாரத்தில் முதலீடு சார்ந்த முயற்சிகள் மேம்படும். உத்தியோகத்தில் ஆர்வமில்லாத தன்மை உண்டாகலாம். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் கனிவாக பேசுவது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகளோ பெரிய கவலைகளோ எதுவாக இருந்தாலும் விலகக்கூடிய நாளாகவே அமையும். சங்கடங்கள் மறைவதால் நவகிரக வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நவகிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். இன்றைய நாள் சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயலுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயகமூர்த்தி. பிள்ளையார் வழிபாடு மிக நல்லது. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக மூலம் நட்சத்திரக்காரர்கள் சில காரியங்கள் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். தொட்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு தாமதமாகலாம். நேரம் காலம் கடந்து செல்லும். மன நிம்மதி வேண்டி தியானம் செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. சில வேலைகள் உங்களுக்கு தள்ளிக்கொண்டே போவதால் மன சங்கடங்கள் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார். இன்றைய நாள் மகாலட்சுமி வழிபாடோடு பெருமாள் வழிபாடும் சேர்த்து செய்யுங்கள். இதன் காரணமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் மறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும். அலைச்சல் ஏற்படும் விதமாகத்தான் கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் மிக சரியாக செய்தாலே போதுமானது. நன்மைகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் நிலை உயரும். ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்யுங்கள். சேமிப்பு குறையலாம். பணத்தினுடைய செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆர்வமின்மையான நாளாக இருக்கும். எதிலும் ஈடுபாடு என்பது இருக்காது. கவலைகள் சற்று விலகும். முதலீடு சார்ந்த முயற்சிகள் மேம்படலாம். வியாபாரத்தை குறித்த கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். இந்த நாள் மன அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
சர்வே ஜன சுகினோ பவந்து, லோக சமஸ்த சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மற்றவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, ராசிநாதன் சனீஸ்வர பகவான் குடும்பஸ்தானத்தில், சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 3வது இடம் முயற்சி பாவகத்தில் ராகு பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். மற்றவர்களுடைய குணநலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். நினைத்த வேலைகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் அதிகரிக்கும். விவேகமாக செயல்பட வேண்டிய நாள். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான் செவ்வாய் பகவான், புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்ல நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை சிவபெருமான். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய ராசியின்படி குணநலன்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும். ஒத்துழைப்பு மேம்படும். லாபகரமான சூழல் அமையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நினைத்த வேலைகளை எண்ணிய விதத்தில் முடிப்பீர்கள். மேன்மை உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். உடனுக்குடன் நினைத்ததை எண்ணியபடி செயல்படுவதால் லாபம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும். பொறுமையாக அனுசரித்து செய்ய வேண்டிய நாள். குடும்ப விவகாரங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். ஆக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, எண்ணிய வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதற்கான சூழல் ஏற்படும். தெய்வ பக்தி, இறை ஞானம் தேவை. ஆன்மீக எண்ணத்தில் நாட்டம் கொள்ளுங்கள். அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்கும். 3ஆம் வீடு குரு பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 10ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்கள், பேச்சுக்கள் கூடாது.
வியாபாரத்தில் புது நபர்களால் தொடர்புகள் ஏற்படும். உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். உத்தியோகத்தில் நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு உயரும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீட்டில் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை பெறுவீர்கள். கௌரவ பொறுப்புகள் வந்து சேருவதால் மதிப்பு மரியாதையோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் போற்றத்தக்க கூடிய விதமாகவே அமையும். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். செய்யும் தொழிலை தெய்வமாக நம்பக்கூடியவர்கள் நீங்கள். ஆக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள், லாபம் கிட்டும். தெய்வ அனுகிரகம் உண்டு. சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். இறை வழிபாடு செய்வதோடு நவகிரக வழிபாடுகளையும் மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. இன்றைய நாள் அனுஷம் நட்சத்திரம் இருப்பதும் பங்குனி மாதத்தினுடைய 17வது நாள் சனிக்கிழமையாக இருப்பதால் சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாளாகவே அமையும். ஆக உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வாருங்கள். எல் தீப முடிச்சுகளினால் தீபங்கள் ஏற்றினால் நல்லது. காகத்திற்கு ஒரு கைப்பிடி அன்னம் வையுங்கள். அதிலும் எல் கலந்து வைக்கும்போது சுப பலன்களை பெற முடியும். மற்றவர்களோடு அனுசரித்து தான் நடக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் கூடாது. உங்களுக்கான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தேவதை ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. எப்பொழுதும் ராகு கால நேரத்தில் வழிபடுங்கள். அல்லது மௌனமாக அந்த 1.5 மணி நேரம் தெய்வ பிரார்த்தனை, இறை சிந்தனையோடு இருப்பது நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்கிற மந்திரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்தால் நன்மைகள் விளையும். 2ஆம் வீட்டில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியிடங்களில் தொடர்புகள் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழல் அமையும். சில நல்ல நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மன நிறைவு பெற்ற நாளாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். கௌரவ பொறுப்புகளினால் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். ராசிநாதனான குரு பகவான் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகளால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றம் குறித்த சிந்தனை இருக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். வெளியூர் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். புதியதொரு முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சில நபர்களுடைய செயல்பாடுகளால் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எண்ணிய வேலைகள் நடக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, ராசியினுடைய 12வது பாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். முடிந்த வரையில் அன்னதானம் செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, முன்னேற்றம் குறித்த சிந்தனை இருக்கும். அனுபவங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாளில் சனீஸ்வர பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது சிறப்பு. ஆன்மீகம் சார்ந்த வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. சனிக்கிழமை தினத்தில் பெருமாளுடைய வழிபாடு நல்லது. புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் சூரிய பகவானோடு பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். புதிய வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். எதையும் யோசித்துதான் செய்ய வேண்டும். செய்த பிறகு யோசிக்காதீர்கள். வருமுன் காப்போம் என்பது போல உங்களுடைய மனதையும் எண்ணத்தையும் சீர்படுத்தி கொண்டால் நன்மைகள் உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய மேற்கூறிய விஷயங்களை கையாளுங்கள். யோகம் நிறைந்த நாளாக இருக்க பிரார்த்தனை செய்வது நல்லது. நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எண்ணிய வேலைகள் சிறப்பாக நடக்கவும், வருமானம் பெருகவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.